காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சிவபெருமானுக்கு கங்காதரன் என்ற சிறப்பு திருநாமம் உண்டு. எதற்காக சிவபெருமான் கங்கையை முடியில் அணிந்து கொண்டார்? இதனுடைய காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் நாம் ஒரு சொலவடை அடிக்கடி கேட்டிருப்போம். அது என்னன்னா, ரொம்பவும் ஒருத்தர் உன்னத முயற்சிக்காக தன்னுடைய லட்சியத்துக்காக பெரும் போராட்டங்களை நிகழ்த்தியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் பல இடையூறுகளை, போராட்டங்களை, சவால்களை சந்திக்க நேரிட்டிருக்கும். அதற்கு பிற்பாடு அவருக்கு வெற்றி எட்டியிருக்கும். அதற்கு நாம் என்ன சொல்லுவோம்? அவன் பகீரத பிரயத்தனம் செய்தான் ஐயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பகீரதன் யார்? எதற்காக இவனுடைய பெயரை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள்? மிகவும் விடாமுயற்சிக்காக. இந்த கதையை பற்றி நாம பார்க்கலாம். இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றியவன் பகீரதன், ராமருடைய முன்னோர். ஒரு தடவை காட்டுக்கு விஸ்வாமித்திரரின் பின்னால் செல்கிறார்கள் ராமரும் லக்ஷ்மணனும். அப்போ ராமர் என்ன பண்றாருன்னா, கங்கை கரையோரம் பார்த்து கொண்டிருக்கிறாராம். ஏன்னா கங்கை நதியினுடைய பிரவாகம் அவ்வளவு அருமையாக இருந்ததாம். அதனுடைய அழகிலே தன்னுடைய மனதை பறிகொடுத்தாராம். அப்போ அதை பார்த்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் சொன்னாராம், இந்த கங்கா நதி ரொம்பவும் அழகாக இருக்கிறதல்லவா, ஆனால் இந்த கங்கை நதி இந்த பூமிக்கு வருவதற்கு உன்னுடைய முன்னோர் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஆச்சரியமாக இருந்ததாம். ஏன்னா ராமச்சந்திரமூர்த்திக்கு இப்படி ஒரு வரலாறு இருப்பது தெரியாது. இந்த கங்கா நதி இப்படி வருவதற்கு என்ன காரணம் என்பதற்கான அர்த்தமும் அவருக்கு விளங்கவில்லை. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாராம், இக்ஷ்வாகு குலத்திலே சகரன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தானாம், அயோத்தியை தலைநகராக கொண்டு இந்த நில உலகம் முழுவதையும். அப்போ அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒன்று சுமதி என்ற ஒரு மனைவி, இன்னொன்று கேசினி. இந்த 2 பேருக்குமே புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது வெகு காலமாக. அப்பொழுது அவர் என்ன பண்றாரு? பிருகு முனிவரை அணுகுகிறார். எங்களுக்கு எப்படியாவது புத்திரர்கள் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு? நீங்கள் தவம் மேற்கொண்டால் உங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்றாங்கன்னா, சுமதியும் கேசினியும் வரம் பெறுவதற்காக தவம் இருக்கிறார்கள். அப்பொழுது சுமதிக்கு 60,000 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்களை சகரர்கள் என்று அழைக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்காக பெயரிட முடியாதல்லவா? ஒருத்தர் 2 பேர் என்றால் நாம் பெயர் வைத்து விடலாம். ஆனால் 60,000 புதல்வர்கள் என்று சொன்னால் என்ன பெயர் வைத்து விட முடியும்? அதனால் அவர்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் அல்லவா? அதனால் அவர்களுக்கு சகரர்கள் என்ற பெயர் ஏற்பட்டது. அடுத்தது கேசினிக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுடைய பெயர் அசமஞ்சன். அவன் துர்நடத்தைகள் கொண்டவனாக விளங்கினான். அதனால் அவனை காட்டுக்கு அனுப்பிவிட்டார் சகரனுடைய அப்பாவான அவருடைய அப்பா அனுப்பிவிட்டார். அப்போ என்ன பண்றதுனாக்கா, இப்போ இந்த 60,000 புதல்வர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவ்வளவு பேரை வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரு ஒரு அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதான். ஏன்னா அஸ்வமேத யாகம் செய்தால் மிகவும் நல்லது. அந்த ஒரு தடவை செய்தால் பரவாயில்லை, ஆனால் 100 அஸ்வமேத யாகம் செய்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்திரலோக பதவி கிடைக்கும். இது இறைவனுடைய விருப்பம். ஏன்னா யார் வேண்டுமானாலும் பூலோகத்திலே 100 அஸ்வமேத யாகங்கள் முடித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்திர பதவி வழங்கப்படும். இது நியதி. இதை புரிந்து கொண்டு என்ன பண்றாங்க, சகரன் இந்த 99 அஸ்வமேத யாகத்தை செய்து முடித்து விட்டான். இப்பொழுது 100வது அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டும். இதனுடைய தாத்பரியம் என்ன? அஸ்வமேத யாகம் என்று சொன்னால் ஒரு குதிரையை அவர்கள் அலங்கரித்து அனுப்புவார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த குதிரை சென்று வரும். யாராவது சிற்றரசர்களோ அல்லது யாராவது ராஜாவோ அந்த குதிரையை பிடித்து வைத்து கொண்டான் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த அஸ்வமேத யாகத்தை தடுக்கக்கூடிய சக்தி உண்டு. இவர் என்ன பண்றாரு? சகரன் தன்னுடைய அஸ்வமேத குதிரையை அனுப்புகிறார் ஒவ்வொரு நாடாக. அது எல்லா நாட்டுக்கும் போய் வந்து விட்டது. ஆனால் யாரும் அதற்கு தடை சொல்லவில்லை. எல்லோரும் அந்த குதிரைக்கு மாலை அணிவிக்கிறார்கள், அதை கௌரவப்படுத்துகிறார்கள். ஆனா இதை பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா இந்திரன், அவனுக்கு கோபம் வந்து விட்டதான். ஏன்னா அவனுக்கு எப்பவுமே ஒரு பயம் உண்டு மனசுக்குள்ள. யாராவது ஒரு முனிவர் அல்லது தவசீலர் தவம் செய்தார்கள் என்று சொன்னால் அவனுக்கு பயம் வந்துருமா? ஏன்னா எங்க தன்னுடைய இந்திர பதவி போய்விடுமா என்ற ஒரு அச்சத்திலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பவன். இப்போ 99 யாகங்களை நடத்தி முடித்து விட்டான் அல்லவா சகரன். இப்போ இந்த 100வது அஸ்வமேத யாகம் செய்ய போகிறான். இப்பொழுது நாம தடுத்து விட்டால் என்ன பண்ண முடியும்? இந்த ராஜா பதவியை நாம காப்பாற்றிக்க முடியுமில்லை. இந்திரனுக்கே என்ன ஒரு சக்தினாக்கா, அவன் இந்திரலோகத்தை ஆளுகிறவன், அந்த இந்திரலோகத்து ராஜா. இப்போ இவன் இந்த பூலோகத்து ராஜா இப்போது தேவலோகத்தில் அமர்ந்து விட்டால் எப்படி அதை அவன் ஒப்புக்கொள்வானா? அதனால என்ன பண்றதுன்னு ஒரு பயம். ஆனா இவனுக்கு என்ன ஒரு பயம்னா,
இப்போ இந்த குதிரையை நாம் பிடித்து நிறுத்தி விடலாம். ஆனால் அந்த 60,000 புத்திரர்கள் வந்தால் அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால் ஒரு பயம். என்ன பண்ணுறான்னா, இப்போ யாகத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும், ஆனால் நாம் செஞ்சதாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு சூழ்ச்சி பண்ணுறானா. என்னன்னா, பாதாள லோகத்தில் கபில முனிவருடைய ஆசிரமம் இருக்கிறது. அங்கே கபில முனிவர் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருக்கின்றார் நாராயணனை குறித்து. இவர் என்ன பண்ணுறான் பாருங்க, இந்திரன் இந்த அஸ்வமேத குதிரையை கொண்டு வந்து கபில முனிவருடைய ஆசிரமத்துக்கு பின்னால் கட்டிவிட்டான். இப்போ கேட்கிறானா சகரன், என்னுடைய அஸ்வமேத யாகத்திற்கு எல்லாம் தயாராயிற்றா, இந்த குதிரை வந்து சேர்ந்து விட்டதா அப்படின்னு கேட்கும் பொழுது, குதிரை எங்கே போயிற்று என்று யாருக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லையாம். அப்போ அவன் என்ன பண்ணுறான் சகரனா, தன்னுடைய 60,000 புத்திரர்களையும் கூப்பிட்டு, நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது, இந்த நில உலகத்தை தாண்டி பாதாள லோகத்திலும் சென்று தோண்டி வாருங்கள், எங்காவது என்னுடைய குதிரை அகப்பட்டால் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், ஏன்னா யாகத்தை திறம்பட நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுகிறானான். அப்போ சகரபுத்திரர்கள் என்ன பண்றாங்க, 60,000 பேரும் பாதாள லோகத்துக்கு வருகிறார்களாம். அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, குதிரையை தேடிக்கொண்டு ரொம்பவும் ஆக்ரோஷமாக மண்ணையெல்லாம் தோண்டுகிறார்களாம், எங்காவது குதிரை தென்பட்டு விடாதா அப்படின்னு. அப்போ பார்த்தாக்கா கபில முனிவருடைய ஆசிரமத்துக்கு பின்னால அந்த குதிரை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கா கோபம் வந்து விட்டது. என்னன்னு சொல்றாங்க பாருங்க, இந்த கபில முனிவருக்கு ஏன் இந்த பேராசை, நம்முடைய குதிரையை இவர் பிடித்து வைத்து கொண்டு நம்மை தடுக்க முடியுமா, இந்த யாகத்தை தான் நிறுத்த முடியுமா அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்களாம். இவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு, இவருக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா இவங்க குதிரை கிடைச்சது இல்லையா, இதை அவிழ்த்து கொண்டு போயிருந்தால் பரவாயில்லை, ஆனால் ஏளனம் செய்யலாமா யாகம் செய்பவர்கள் இன்னொரு தவசீலரை. அதனால அவர் என்ன பண்றாராம், கண்ணை திறந்து பார்த்து சபித்து விடுகிறார்களாம். அப்ப இந்த 60,000 புத்திரர்களும் எரிந்து சாம்பலாக போய்விட்டார்களாம். இப்ப என்ன நடந்தது பாருங்க, குதிரை கிடைத்து விட்டது, ஆனால் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆட்கள் ஒருவர் கூட மிஞ்சவில்லை. 60,000 பேர்களும் அங்கே இருந்து சாம்பலாகி விட்டார்கள். இந்த செய்தி சகரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவனுக்கு ரொம்பவும் வருத்தமாகி விட்டதான். ஏன்னா இப்போ இந்த 60,000 புத்திரர்களில் ஒருவர் கூட மிஞ்சவில்லை மற்றும் யாக குதிரையும் யாகத்திற்கு வந்து சேரவில்லை. அப்போ 2 மடங்கு நஷ்டம் அல்லவா இவனுக்கு. அதனால இவனுக்கு ரொம்பவும் கவலையா போயிட்டதான். என்னன்னா இப்போ இந்த 60,000 புத்திரர்கள் எரிந்து சாம்பலாகி விட்டார்கள் அல்லவா, அவர்களுடைய எலும்பும் சாம்பலும் தானே மிஞ்சி இருக்கிறது, இவர்களுக்கு நற்கதி வழங்க வேண்டும் அல்லவா, அதற்காக என்ன செய்வது என்று இவன் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரிடம் கேட்கும்போது அவர் சொல்றாராம், இவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்று சொன்னால் தேவலோகத்தில் இருக்கிறார் அல்லவா கங்கா நதி, அவளை கொண்டு வந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தாலொழிய, அவளுடைய ஸ்பரிசம் பட்டாலொழிய இவர்களுக்கு நற்கதி கிடைக்காது என்று. இப்போ இவருக்கு ரொம்பவும் சோதனையா போச்சுது. ஏன்னா 99 அஸ்வமேத யாகம் முடித்து விட்டார், 100ஆவதாக ஒன்றை நடத்தலாம் என்று பார்த்தால் இப்பொழுது இவ்வளவு பெரிய தடங்கள் வந்து விட்டது. அடுத்தது என்னன்னா, யாக குதிரை வந்து சேரவில்லை, மேலும் 60,000 புத்திரர்களும் எரிந்து சாம்பலாக போய்விட்டார்கள். இப்பொழுது எதை கொண்டு நாம் எப்படி நிறைவேற்ற முடியும் இந்த இவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு நிகழ்வை? அப்போ அவரு பார்க்கிறாரு, இப்போ இதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு, தன்னுடைய பேரனை கூப்பிடுகிறார் அம்சுமானை. அவனை கூப்பிட்டு இந்த கங்கா நதியை பூமிக்கு கொண்டு வர முடியுமா என்று பாரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனால் முடியவில்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் முயற்சிக்கிறான், தவம் செய்கிறான், ஆனால் கங்கா நதி அவ்வளவு சீக்கிரம் இந்த பூமிக்கு வர முடியவில்லை. இப்போ இவனுடைய காலம் முடிந்து விட்டதா? அடுத்தது திலீபன் பிறக்கிறான் அம்சுமானுக்கு. அவனும் தன்னால் முடிந்த மட்டிலும் எவ்வளவோ பிரயத்தனம் செய்து பார்க்கிறான், விடாமுயற்சி செய்து பார்க்கிறான், ஆனால் கங்கா நதியை பூமிக்கு கொண்டு வர முடியவில்லை. அடுத்தது திலீபனுடைய பிள்ளை பகீரதன் பிறக்கிறான். அவன் என்ன பண்றான், தன்னுடைய கொள்ளு தாத்தா கவலைப்பட்டார் அல்லவா, இந்த சகரபுத்திரர்கள் 60,000 பேர்களுக்கும் நற்கதி வழங்க வேண்டும் என்று. அதற்கான என்ன ஒரு நிகழ்வை கொடுக்க வேண்டும், கங்கா நதியை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு நாம என்ன செய்ய முடியும்னு பார்க்கிறான். அப்ப இவன் என்ன பண்றான், பல 100 ஆண்டுகள் பிரம்மாவை குறித்து தவம் ஏற்றுகிறானாம். அப்போ பிரம்மதேவர் அவன் முன் தோன்றி கேட்கிறாராம், அப்பா உனக்கு என்ன வரம் வேண்டும், எதற்காக இவ்வளவு கடும் தவம் செய்கிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ பகீரதன் சொல்றானா, சுவாமி என்னுடைய முன்னோர்கள் நற்கதி அடைய வேண்டும், அதற்கு தாங்கள் கங்கா நதியை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லிடுறாராம், அப்பா இது என்னுடைய டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஏன்னா கங்கா நதி அவ்வளவு சீக்கிரம் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வரமாட்டாள், அவள் வருவதானால் அவளுடைய அந்த பிரவாகம் இருக்கிறதல்லவா, அந்த வேகம், அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த பூமிக்கு கிடையாது, ஏன்னா அந்த பூமி அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாராம். அப்ப நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறானா பகீரதன். அப்பா நீ கொஞ்சம் பொறுமையாக சிவபெருமானை குறித்து தவம் இரு, ஏன்னா
அவர் ஒருவரால் மட்டுமே இந்த கங்கா நதியினுடைய வேகத்தை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க பகீரதன். சரி, இப்போ நமக்கு ஒரு வழி காண்பித்து விட்டார்கள் அல்லவா. மேலும் பல 100 ஆண்டுகள் அவன் தவம் செய்து என்ன பண்ணுறான், சிவபெருமானை குறித்து தவம் ஏற்றும் போது சிவபெருமான் அப்பியர் ஆகிறார். அவர் கேட்கிறாரு, அப்பா எதற்காக இந்த கடும் தவம் அப்படின்னு கேட்கும் பொழுது பகீரதன் சொல்றானா, சுவாமி எனக்கு என்னுடைய முன்னோர்கள் நற்கதி அடைய வேண்டும், அதற்காக கங்கா நதியை தங்களுடைய சடையமுடையில் தாங்க வேண்டும் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ நினைக்கிற இல்லையா கங்கா நதி அவ்வளவு சுலபமாக தேவலோகத்திலிருந்து அப்படியே கிளம்பி இங்கே வந்து விட மாட்டாள், அதனால நீ அவளுடைய அனுமதியை பெற வேண்டும் அல்லவா, அவள் விருப்பப்பட்டாதானே என்னுடைய சடைமுடியில் நான் தாங்க முடியும், முதல்ல அவளை குறித்து நீ தவம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாராம். இப்போ பாருங்க எத்தனை ஒரு போராட்டம் இவனுக்கு. முதல்ல பிரம்மதேவரை குறித்து தவம் ஏற்றினான், அடுத்தது சிவபெருமானை குறித்து தவம் ஏற்றினான். இப்போ என்ன பண்ணுறான் மறுபடியும் பகீரதன், கங்காதேவியை குறித்து தவம் ஏற்றுகிறானா. அவளா ரொம்பவும் பிகு பண்ணிக்கிறாளாம், நான் வரணுமா உன்னுடைய முன்னோர்களுக்காக, ஏன்னா நான் தேவலோகத்திலேருந்து வரணும், என்னுடைய வேகத்தை நீ கட்டுப்படுத்த முடியுமா. சரி, அப்போ நீ என்ன பண்ணுற, மறுபடியும் சிவபெருமான் கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கிக்கோ, ஏன்னா எனக்கு ஒரு சான்று தேவைப்படுது இல்லையா, நான் ரொம்ப வேகமாக மேலேருந்து குதிப்பேன், என்னுடைய வேகத்தை தாங்க முடியுமான்னு முதல்ல போயிட்டு அவர்கிட்ட ஒரு சான்று வாங்கி கொண்டு வா, அவருடைய உறுதிமொழியை எனக்கு காட்டு, அதற்கு பிற்பாடு நான் வருகிறேன் அப்படின்னு ரொம்ப சுலபமாக தள்ளி விட்டுடுறாங்களாம் அவனுடைய ஆப்ஷனை. ஏன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க, 60,000 சகர புத்திரர்களுக்கும் நாம் நற்கதி கொடுக்கணும்னு சொன்னாக்கா கங்கா நதி இந்த பூமி மாதாவின் மீது விழ வேண்டும். இதற்காக இவன் இவ்வளவு பிரயத்தனம் செய்கிறான். ஆனால் கங்காதேவி என்ன சொல்ல ரொம்ப அலட்சியமாக, நீ மறுபடியும் போயிட்டு தவம் இருக்கணும் சிவபெருமான் கிட்ட, அப்பதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாளாம். இவனுக்கா ரொம்பவும் கஷ்டமா போயிடுது. ஏன்னா மறுபடியும் நம்ம சிவபெருமான் கிட்டே போயிட்டு முட்டிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா. ஆனா அவன் கொஞ்சம் கூட சங்கடப்படலை, வருத்தப்படலை. இப்போ என்ன, மறுபடியும் சிவபெருமானை குறித்து தவம் ஏற்ற வேண்டும், அவ்வளவுதானே. மறுபடியும் என்ன பண்ணுறான் பாருங்க, பல 100 ஆண்டுகள் அவன் தவம் செய்கிறானா அவன் சிவபெருமானை குறித்து. இப்போ சிவபெருமானுக்கே கொஞ்சம் கருணை வந்து விட்டது போலும். அவர் சொல்கிறாராம், அப்பா உன்னுடைய தொடர் போராட்டத்தை பார்த்தால் எனக்கே மனம் கனிந்து விட்டதப்பா, உனக்கு என்னதான் வேணும். இப்போ கங்காதேவி இறங்க போகிறாங்க, என்னுடைய சடை முடியல, நான் அவங்களுடைய வேகத்தை தாங்க வேண்டும், இதுதானே நிபந்தனை, நான் தாங்கிக் கொள்கிறேன் அப்பா, நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுகிறாராம். ஏன்னா அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாக போய்விட்டது. ஏன்னா இந்த பிள்ளை இவ்வளவு வருத்தப்படுகிறான் அல்லவா, எவ்வளவு சவால் அவனுக்கு. சரி, இப்போ ஒப்புக்கொண்டாயிற்று அல்லவா, இப்போ கங்காதேவி வராலாம், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வரும்போது பாருங்க ரொம்பவும் ஆர்ப்பாட்டமும் வேகமும் அப்படியே கொந்தளிக்கிற சூழ்நிலை வர. ஏன்னா அவளுக்கு விருப்பம் கிடையாது, நான் தேவலோகத்தை சேர்ந்தவள், நான் ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வரணும், அதுவும் ஒரு சாதாரண மானிடனுக்காக, அவங்க முன்னோர்கள் நற்கதி அடையணும்னு சொல்லிட்டு நான் ஏன் இறங்கி வரணும் அப்படின்னு ஒரு கோபம், கொஞ்சம் அலட்சியம், கொஞ்சம் கொந்தளிப்பு, இவ்வளவு வேகத்தோடு வராலாம். வரும்பொழுது இவ ஆர்ப்பாட்டத்தோடு குதிச்சா சிவபெருமான் சும்மா விட்டுருவாரா. ஏன்னா அவர் தான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக நின்றார் அல்லவா. இந்த கங்காதேவி அடக்குவது தானே அவருக்கு அவ்வளோ பெரிய கடினம். அவர் என்ன பண்ணுறாராம் பாருங்க, சடாமுடியில் கட்டி வச்சுக்கிறாரா, எங்கிட்டே நீ ஆட்டம் போட்டுறியா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு பிடிக்கல. ஏன்னா கொஞ்சம் அமைதியாக வந்திருக்கலாம் அந்த அம்மா, அவங்க ஆர்ப்பாட்டமாக வராங்க. இவர் என்ன நினைக்கிறார் சிவபெருமான், நான் இந்த ஆர்ப்பாட்டத்தோடு உன்னை நான் தாங்கிக்கணுமா என்னுடைய சடாமுடியில் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாராம், சடாமுடியில் கட்டி வச்சுக்கிறாராம். இவர் விட்டாலொழிய கங்காதேவி பூமியில் இறங்க முடியாது, கால் பதிக்க முடியாது. இப்போ மறுபடியும் சங்கடமாக போயிடுது பகீரதனுக்கு. ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு இப்படி நாம கங்காதேவியை கொண்டு வந்தாக்கா சிவபெருமான் சடாமுடியில் ரொம்பவும் சுலபமாக கட்டி வச்சு விடுறாரு. இவன் என்ன பண்ணுறான் பாருங்க பகீரதன், மறுபடியும் பல 100 ஆண்டுகள் தவம் இருந்து சிவபெருமானை குறித்து வேண்டுகிறானா, சுவாமி அவங்க என்னவோ ஒத்துக்கிட்டாங்க, என்னுடைய வேகத்தை நீங்கள் தாங்க முடியுமான்னு உங்ககிட்டயே நான் பர்மிஷன் வாங்கிக்கிட்டேன், இப்போ நீங்கள் சடாமுடியில் கட்டி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா என்னுடைய முன்னோர்களுக்கு நான் எப்படி நற்கதி கொடுக்க முடியும். ரொம்பவும் இறைஞ்சி கேட்கிறானா, சுவாமி கொஞ்சம் திறந்து விடுங்கலாம் அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, சிவபெருமானு தன்னுடைய சடாமுடியிலிருந்து அப்படியே 100% கொடுத்து விடவில்லை, ஒரே 1% தான் கொடுத்தாராம். ஏன்னா அவ்வளோ பெரிய பெருக்கெடுத்து ஓடனா இந்த பூமி தாங்காது, பிரளயம் வந்துவிடும், அதனால 1% வெளியே விடுறாராம். இந்த அம்மா அப்பா விட்டா போதும்னு வெளியே வராங்க கங்காதேவி. இவங்க வெளியே வர நேரத்தில் பாருங்க இன்னும் ஒரு சின்ன சோதனை இருக்கு. ஏன்னா இவன் 99% சோதனையை சந்திச்சுட்டான், இன்னும் 1% பாக்கி இருக்கு. அது யார்கிட்டன்னு பாருங்க, அது ஜான்வின்ற ஒரு முனிவர். அவர் என்ன பண்றாருனாக்கா
இந்த கங்காதேவி குதித்து வராங்க இல்லையா, இப்படி ஒரு பர்சன்ட் வரும்போது இவருடைய ஆசிரமத்து பக்கத்து வந்துட்டாங்களாம். இவருடைய தவத்துக்கு இடையூறு விளைந்து விட்டதாம். அதனால இவர் என்ன பண்றாராம், கோபத்துல அதை அப்படியே எடுத்து குடிச்சிடுறாராம் கங்காதேவிய. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டமாக போய்விட்டது பகீரதனுக்கு. இவ்வளவு சவால்களை மேற்கொண்டு இத்தனை தவம் செய்து பிரம்மதேவரிடம் தவம் இருந்தான், மறுபடியும் சிவபெருமான் கிட்ட தவம் இருந்தான், கங்காதேவி கிட்ட பர்மிஷன் வாங்கினான். இப்போ மறுபடியும் சிவபெருமான் கிட்ட 100 கோடி ஆண்டுகள் அவன் தவம் இருந்து வாங்கிட்டு வந்தாக்கா இவர் என்ன பண்றாரு சுலபமா, ஜான்வி முனிவர் வாயிலெல்லாம் எடுத்து போட்டு விழுங்கிடுறாரு. இப்போ எப்படி நற்கதி கொடுக்க முடியும் நம்முடைய முன்னோர்களுக்கு? இவனுக்கா ரொம்பவும் சங்கடமா போயிடுது. அவன் என்ன பண்றான், பகீரதன் காலில் விழுந்து கெஞ்சறானா ஜான்வி முனிவர் கிட்ட. ஐயா, என்னுடைய கோரிக்கை கொஞ்சம் நீங்க தயை கூர்ந்து கேட்கணும், என்னுடைய முன்னோர்களுக்கு நற்கதி கொடுக்கணும். நீங்க உங்க வாயில விழுங்கிட்டீங்க இல்லையா கங்கா நதி, அதை கொஞ்சம் வெளியே விட முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் பார்க்கிறாரு. ஏன்னா இவன் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டான் இல்லையா தன்னுடைய முன்னோர்களுக்காக. அதனால என்ன பண்றாராம் ஜான்வி முனிவர், தான் வாயில விழுங்கினார் இல்லையா அந்த கங்கா நதி, அதை தன்னுடைய காதின் வழியாக வெளியே விட்டாராம். இந்த காதின் வழியாக வெளியே விட்டார் அல்லவா ஜான்வி முனிவர். அதனால இந்த கங்கைக்கு ஜாஹ்னவி என்ற பெயரும் உண்டு. இப்போ இந்த பகீரதன் என்ன பண்றான், பெரும் பிரயத்தனத்துக்கு பிற்பாடு இந்த கங்கா நதி இறங்கி வந்தால் அல்லவா இந்த பூமியில, பெருக்கெடுத்து பிரவாகமாக அழகாக ஓடி வந்தால் அல்லவா, வந்தவுடன் என்ன பண்றா, இந்த 60,000 சகர புத்திரர்களை அவள் நனைத்து விட்டாளாம். அதனால அவர்களுக்கு நற்கதி கிடைத்து விட்டது, அவர்கள் சொர்க்கத்துக்கு போய்விட்டார்களாம். இந்த பகீரதன் தவம் வேண்டி இருந்தான் அல்லவா இந்த கங்கா நதியை குறித்து. அதனால இந்த கங்கா நதிக்கு பாகீரதி என்ற சிறப்பு பெயரும் உண்டான் பகீரதனுடைய பெயரால். எவ்வளவு ஒரு விடாமுயற்சி, கடினமான சவால், இவ்வளவு போராட்டம், ஆனால் தன்னுடைய உன்னத லட்சியத்திற்காக அத்தனையும் பொறுத்து கொண்டான் அல்லவா பகீரதன். அதனால இந்த பகீரதனுக்கு இப்படி ஒரு சிறப்பு பெயர் உண்டு. பகீரத பிரயத்தனம் செய்தாயானி அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு உன்னதமான லட்சியத்திற்காக நாம் நம்முடைய போராட்டத்திற்காக பல சவால்களை, கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வந்து வெற்றி பெறுவதற்கான பெயர் தான் பகீரத பிரயத்தனம் என்பது. இதனால் சிவபெருமானுக்கும் ஒரு பெயர் பாருங்கள், கங்காதரன் என்ற பெயர். என்ன, அவர் தன்னுடைய சடாமுடியில கங்காதேவியை தாங்கினார் அல்லவா. அதனால இந்த பகீரதனுடைய கதையை சொல்கிறாராம் விஸ்வாமித்திரர் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்விட்டது. ஏன்னா தன்னுடைய முன்னோர்களுடைய காரணமாக அல்லவா இந்த கங்கா நதி இந்த பூமியிலே அருமையாக பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடுகிறாள் என்பதை பற்றி அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். நாமும் இந்த அருமையான பதிவிலே பகீரத பிரயத்தனை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.